பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் சிலுவை தியானத்திற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் சிலுவையின் பாதையில் சிந்தனை துளி 13 கீழ்ப்படிதலை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். ஆம், கீழ்ப்படிதலை கிறிஸ்துவானவர் கற்றுக்கொண்டார். தாம் கடந்து சென்றதான அந்த பாடுகளினூடே தாம் அந்த உலகத்திலே தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் பிதாவுடைய சமூகத்திலே கீழ்ப்படிதலை அவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். சிலுவையை நோக்கி பார்க்கின்ற நமக்கு தேவகுமாரனுடைய கீழ்ப்படிதல் நமது வாழ்க்கையிலும் கீழ்ப்படிதலை கொண்டு வரும்படியாக உன்னத தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இதோ அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவராய் கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்படுகிற நாம் சிலுவையில் தேவகுமாரன் நமக்கு கற்றுக் கொடுத்ததான கீழ்ப்படிதலை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார் என்று அப்போஸ்தலர் பிலிப்பியருக்கு எழுதுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆம், சிலுவை அது பாடுகளின் உச்சக்கட்டம். அதிலே கீழ்ப்படிதலை ஆண்டவர் தெரிவிக்கிறார். ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஆதாம் மூலமாக பாவிகளாக்கப்பட்ட போது கிறிஸ்துவனுடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அவருடைய கீழ்ப்படிதல் நம்ம நீதிமான்களாக்க ஒரு பாக்கியத்தை தருகிறது. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்ட பின் தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். ஆம், இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல். சிலுவையில் அவர் காட்டிய கீழ்ப்படிதல், பிதாவுடைய சமூகத்திலே அவர் தம்மை தாழ்த்தி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டபடியினாலே கீழ்ப்படிதலை நமக்கு அவர் கற்றுத்தருகிறார். அந்த கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் ரட்சிப்பு இந்த உலகத்திலே வருகிறது. ஆம், கீழ்ப்படிதலை உத்தமம். கீழ்ப்படிதல் மூலமாக நாம் தேவனுடைய மீட்பை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்காக அவர் கீழ்ப்படிதலை அவர் நமக்கு சிலுவையிலே தெரிவிக்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஆம், அதோ ஒரு சிங்காசன ஆசீர்வாதம் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு உண்டாயிருக்கிறது. நான் ஜெயம் பெற்று எப்படி பிதாவுடைய சமூகத்திலே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறேனோ அதே போல ஜெயம் கொள்கிறவன் என்னோடு உட்காரும்படியாக அருள் செய்வேன் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர். ஆம், சிலுவையின் பாடுகளின் பின்பு ஒரு மகிமை இருக்கிறது, சிங்காசனத்தின் மண்பை. அதை நினைத்துதான் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் இதோ புஸ்தகத்தில் சொல்லி எழுதியிருக்கிறபடி நான் வருகிறேன் என்று சொல்லி தான் தாழ்த்தினார். ஆபிரகாம் அங்கே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசே என்று சொல்லப்படிதான் மனிதனை பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவராய் கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்த பொழுது எப்படி செய்ய வேண்டும் மோசே தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். ஆசரிப்பு கூடாரத்தை அந்த தேவனுடைய மகிமை மூடிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கீழ்ப்படிதும் போது கர்த்தருடைய மகிமையை நாம் காண முடியும். ஆசரிப்பு கூடாரத்திலே மோசே கீழ்ப்படிந்து எல்லாம் செய்தபடினாலே ஒரு மகிமை மூடிற்று. ஆம், கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம். ஆம், தேவனுடைய கற்பனைகள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள் அவற்றிற்கு முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுத்தருகிறார். எதனிலை கீழ்ப்படியாமையின் மூலமாகத்தான் சாபம் வந்தது. கீழ்ப்படியாமை மூலமாக சாபம் வந்துவிடும். கீழ்ப்படியும் பொழுது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி சவுல் ராஜாவை சந்திக்கும் பொழுது சவுல் ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போர் யுத்தத்திலே ஆண்டவர் சொன்ன காரியங்கள் கீழ்ப்படியாமல் போனதை குறித்து அங்கே 1 சாமுவேல் 15 எழுதியிருக்கிறது பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் முக்கியம். பணிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலை உத்தமம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒருவன் ஆண்டவரில் அன்பாக இருந்தால் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டு பிதாவுடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருவான். அவர்கள் தேவனுடைய பிரசன்னம் நம்மில் வாசமாக இருக்கும். நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லியிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். ஆம், ஆண்டவர் அன்பாயிராதவன் வசனங்களை கைக்கொள்ள மாட்டான். கர்த்தருடைய வசனம் பிதாவுடைய வசனம், அதை நாம் கைக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். ஆபிரகாம் என்று சொல்லப்படிதான மனிதன் தேவன் அழைத்த பொழுது முழுமையாக கீழ்ப்படிந்து வந்து அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள், கீழ்ப்படிதல் உண்டான ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தினாலே
இன்றைக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்திலே இதோ நீதிமான்கள் பிதாவுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள் என்று எழுதப்பட்ட வசனத்தின்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதனாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் நீதிமான்களாக்கப்படுவோம், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுவோம், அப்படி கீழ்ப்படினாலே நீதிமான்களாக்கப்படுவோம். ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.